ஆரி ஒர்க்கில் ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. நீங்கள் இதில் உள்ள டிசைன்ஸ் மட்டும் போட்டு பார்த்தாலே ஏன்னா ஷார்ப்னஸ் நீங்கள் கொண்டு வந்துடலாம் நீட்டாக. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயரில் எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் பார்க்குறேன். இந்த ஸ்கொயரில் வந்து எட்ஜஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டாட் எதை குறிக்குன்னா நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் டாட் வச்சுருக்கேன். இங்கேருந்து நான் ஆரம்பித்து இந்த சைட் செயின் ஸ்டிச் போட்டு வரேன். இந்த டபுள் ஆரோ மார்க் எதை குறிக்குது அப்படின்னா நான் ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு குட்டி பேக் செயின் ஸ்டிச் போடுவேன். அது எந்த டைரெக்ஷனில் போடணும் அப்படிங்கிறது குறிக்குது. நான் இங்கிட்டு தான் செயின் ஸ்டிச் போடணும். ஸோ அதுக்கு நான் கீழ் நோக்கி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு டைரெக்ஷனை இந்த சைடு மாற்றிடுவேன். ஸோ இப்படி போடணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு செயின் ஸ்டிச் போடணும். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சைடு தானே நம்ம வந்து லெஃப்ட் சைடு தானே செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடணும். அப்புறம் மேலே ஒரு குட்டி ஷார்ப்னஸ் கொடுக்கணும். மறுபடியும் கீழே ஆரம்பிக்கணும். மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அதாவது ஷார்ப்னஸ் கொடுக்கணும். மறுபடியும் இங்கிட்டு கொண்டு வந்து இங்கே வந்து முடிக்க போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே தான் நம்ம எண்ணாட் போடணும். அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு நான் போட்டிருக்கேன். ரவுண்டுக்கு எட்ஜஸே கிடையாது. ஆனால் சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திலகம் ஷேப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இது வந்து எனக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து இந்த டிசைனையும் போட்டு காட்டுங்கன்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த டிசைன் வந்து எப்படி நான் போடணும்னு போடுறேன். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சிங்கிள் ஆரோ மார்க் வந்து செயின் ஸ்டிச் நான் எந்த சைட் போடுறேன்னு அர்த்தம். இந்த டபுள் ஆரோ மார்க் வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஷேப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயரு இந்த ட்ரையாங்கிளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் ஆரோ மார்க்குங்கிறது செயின் ஸ்டிச்சை குறிக்குது. டபுள் ஆரோ மார்க் வந்து ஷார்ப்னஸ் ஸ்டிச்சோடைய டைரக்ஷனை குறிக்குது. இதில் உள்ள ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் கமெண்டில் கம்ப்ளீட்டடுன்னு போடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான்.